இன்றைக்கி தேட்டர்ஸில் என்ன ஆகிட்டு இருக்க தமிழ் மூவி விஸ்வநாதன் சன்ஸ், டிசி, ராம்லீலா, அப்புறம் தெலுங்கு மூவி இருமுடி கட்டு, அப்புறம் மலையாள மூவி காலிஃபா. ஸோ இந்த படம்லாம் இன்றைக்கி சென்னை சிட்டியில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ இந்த படத்துக்கு டோட்டலாக இன்றைக்கி சென்னை சிட்டியில் 246 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 100 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்லேயும் 3 ஷோஸ் சோல்ட் அவுட்டுமே ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா ஷோ கவுண்ட் வைஸ் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் ஃபாஸ்ட் ஃபீலிங் வைஸ் குட் லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு இது செகண்ட் வீக். ஸோ செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஹோல்டை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் வீடியோஸில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு. இன்றைக்கி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 4 to 5 crores கிட்ட கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா டபுள் டிஜிட் கலெக்ஷனை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட் படி 200 கலெக்ஷனை தொடுதான்னு. அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டிசி படத்தை எடுத்துட்டோம்னா இன்றைக்கி டோட்டலாக 104 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 15 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வரைக்கும் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இது தேர்ட் வீக். ஸோ தேர்ட் வீக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் ஆல்ரெடி பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி 100 crore கலெக்ஷனை கொடுத்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் முடியக்குள்ளே எவ்வளோ கலெக்ஷன் இது கொடுக்குதுன்னு. அது இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன ரியோராஜோட ராமன் லீலா எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 116 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 6 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்லேயும் 1 ஷோ சோல்ட் அவுட்டுமே ஆயிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நம்ம ரியோராஜுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பல்லாதது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாக் பஸ்டர் இவருக்கு அமைதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நம்ம ரவி தேஜாவோட இருமுடி கட்டு படத்தை எடுத்துட்டோம்னா டோட்டலாக 72 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 39 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்லேயும் 1 ஷோ சோல்ட் அவுட்டுமே ஆயிருக்கு. இது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு வெர்ஷனுக்கான ஷோ கவுண்ட் புக்கிங்ஸ் தான். தமிழ் வெர்ஷன் பார்த்தோன்னா நான் எடுக்கும்போது பெருசாக ஓப்பன் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஸோ தெலுங்கு வெர்ஷன் சைட் பார்த்தோம்னா இது உண்மையாகவே பார்த்தோன்னா ஒரு பிளாக் பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் தெலுங்கு சைட்ஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தமிழில் என்ன தான் பார்த்தோம்னா பாசிட்டிவ் இந்த படத்துக்கு வந்திருந்தாலும் ஷோ கவுண்டில் பெருசாக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகலை. ஸோ ரவி தேஜாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அவர் ரிலீஸ் ஆன மாஸ்டர், BMW மாதிரி படங்களில் அவரோட ஆக்டிங் வைஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ மூவி வைஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்கமிங் டேஸில் பண்ண போகிறாருன்னு. அடுத்து பிருத்திவிராஜோடைய காலிஃபா மூவி எடுத்துட்டோம்னா டோட்டலாக 29 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது 2 ஷோ ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ இதுவுமே மலையாளம் வெர்ஷனுக்கான புக்கிங்ஸ் தான். தமிழ் வெர்ஷன் பார்த்தோம்னா பெருசாக ஓப்பன் பண்ணல. அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் மலையாளம் சைடு பார்த்தோம்னா பெருசாக ஒரு டபுள் டிஜிட் ஓப்பனிங்காக வந்துச்சு. ஆனால் அடுத்த நாளில் பார்த்தோம்னா அப்படியே கலெக்ஷன் பார்த்தோன்னா கம்மியாயிடுச்சு. ஸோ இதையும் தாண்டி மகுடோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் தேட்டர்லேருந்து மொத்தமாக தூக்கி வாஷ் அவுட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் என்னத்தை சொல்கிறேன்னே தெரியலை. இது பார்த்தோன்னா 35 கோடி பட்ஜெட் இருக்கிற ஒரு படம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்லேயே வாஷ் அவுட் ஆனதெல்லாம் என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியலை. ஸோ இந்த படம் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆக என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு படம் பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.